பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக பெண் செவிலியரிடம் 50,000 ரூபாய் மோசடி செய்த கோயில் பூசாரி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டை தேர்பேட்டையைச் சேர்ந்த 55 வயதாகும் மாதம்மாள் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். கணவர் பிரிந்து சென்றதால் தனது 2 பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்து வந்துள்ளார். இந்நிலையில் தேன்கனிக்கோட்டை அருகே பல்கேரி கிராமத்தில் கோயில் பூசாரி ரவி என்பவர் குறி சொல்வதாகவும் அங்கு சென்றால் பண கஷ்டம் தீரும் என்றும் நண்பர் ஒருவர் மூலம் மாதம்மாளுக்கு தெரிய வந்தது. அதன்படி கோயிலுக்கு சென்ற மாதம்மாள் பூஜையில் கலந்து கொண்டு உள்ளார். அப்போது அங்கு வந்திருந்த முனி கிருஷ்ணன், நஞ்சுண்டன் மற்றும் பிரபு ஆகியோர் சாமியார் ரவியிடம் கருப்பு கலர் பணம் உள்ளதாகவும் அதை சில கெமிக்கல்களை கலந்து நனைத்தால் ஒரிஜினல் ரூபாய் நோட்டுகளாக மாறிவிடும் என்றும் மாதம்மாளிடம் கூறியுள்ளனர். மேலும் கருப்பு தாளை கெமிக்கலில் போட்டு காண்பித்துள்ளனர். அப்போது அந்த தாள் 500 ரூபாய் நோட்டாக மாறியதாக தெரிகிறது. பின்னர் 50,000 ரூபாயை கொடுத்தால் 1 லட்சம் கருப்பு தாளாக மாற்றி கொடுப்பதாக மூவரும் தெரிவித்துள்ளனர். மூவரும் கொடுத்த 500 ரூபாய் நோட்டை கடையில் கொடுத்து செலவு செய்ததில் நம்பிக்கை ஏற்பட்டு மாதம்மாள் அந்த மூவரிடம் 50,000 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு பேப்பரில் சுற்றிய 2 கட்டு கருப்பு பேப்பரை மாதம்மாளிடம் மூவரும் கொடுத்துள்ளனர். அதற்குண்டான கெமிக்கலை பின்னர் கொடுப்பதாகவும் கூறியுள்ளனர். இதன் பின்னர் அந்த நபர்கள் சரியாக பதில் கூறாமல் இருந்ததால் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் மாதம்மாள் புகார் செய்துள்ளார். இதன் பேரில் தனிப்படை அமைத்து கோயில் பூசாரி ரவியை பிடித்து போலீசார் விசாரித்தனர். இதில் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்தால் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தி வந்தது தெரிய வந்தது. நஞ்சுண்டன், முனிகிருஷ்ணன், பிரபு ஆகிய மூவரும் பூசாரி ரவியுடன் சேர்ந்து பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக பலரிடம் மோசடி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. நோட்டில் என்ன ஆகட்டும் கலரிங் நோட்டை முன்னாடி காட்டும் பாருங்கள், இங்கே காட்டும் போட்டு சோப் வாட்டர் போட்டுருவோம். பண மோசடியில் ஈடுபட்ட கோயில் பூசாரி ரவி, நஞ்சுண்டன், முனிகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவான பிரபுவை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.